ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட இந்த மாதிரி வேலை கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்காக வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட நம்ம சும்மா சும்மா போய் கேட்டுக்கிட்டும் இருக்க முடியாது அப்படிங்கிறனால இருந்ததுனால அவரே அதுக்கப்புறம் சொன்னார், இது மாதிரி வந்து இந்த வேலைக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன் இது மாதிரி வந்து சரி சார் நான் போகிறேன், எனக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலமையில கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம 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 ரொம்ப வந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணேன். அதனால் அவங்க சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து சொன்னாலும் வந்து அதை அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நம்ம இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, சரி ஓகே நம்ம வந்து ஏதாச்சும் நம்மளா முயற்சி பண்ணலாம். மற்றவங்ககிட்ட சொல்லி வேலை எனக்கு சொல்லுங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயாவது சொல்லி வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்காக வந்து கொஞ்சம் நானாகவே வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ உடனே வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து ஒரு தெரிஞ்ச அக்கா வந்து சொன்னாங்க, இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் வேலை இருக்குப்பா, வேணா செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் உடனே அதுக்கு சொன்னேன், சரிக்கா எனக்கு வேணால் பில்லிங்கெல்லாம் போட தெரியாது அப்படின்னோன்னா, போய் ஒரு 2 நாள் கற்றுக்கப்பா, அதெல்லாம் சரியாயிடும். நானே ஃபஸ்ட்டு தெரியாமல் தானே இருந்தேன். இப்போ ஓரளவுலாம் நான் எல்லா ஒர்க்கும் பார்க்கலையா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. நீ படிக்கிற பையன் தானே, அதனால் நீ ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாதவங்க தான் கொஞ்சம் எடுக்கிறது பண்ணுறது சிஸ்டம் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்போனா நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு சரியாக வந்து இது பண்ணாததுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் வந்து எது எது இருக்கணுமோ அது அதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைமிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதனால நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எதையும் வந்து இது பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால முன்னாடியே போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன். ஆமாம் ஆமாப்பா சொல்லியிருந்தாங்க, அவங்க இப்போ இந்த பிரான்ச்சில் வேலை பார்த்தாங்க, இப்போ வேறு இதில் வேலை பார்க்குறாங்க, பில்லிங்கெல்லாம் தெரியாது ஓரளவு, நீங்கள் கற்றுக் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, 2 நாள் மட்டும் நான் கற்றுக் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீங்களே தான் பார்த்துக்கணும், ஏதாச்சும் டவுட்னா மட்டும் என்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னாங்க. அப்புறம் சரி சார் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் மத்தியானத்துக்கு மேலே. ஏன்னா காலையில் ஃபுல்லாக அவர் இருப்பார், அவர் மத்தியானத்துக்கு மேலே தான் ஆள் தேவைங்கிறதுனால நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் தேவை அப்படிங்கிறதுனால என்னை வந்து இது பண்ண சொன்னார். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து அப்படியே போயிட்டுருந்துச்சு. அம்மா வந்து சொன்னாங்க, ஏன்ப்பா காலேஜும் போயிட்டு 8-8:30 ஆகிடுது, வீட்டுக்கு வரத்துக்கு 9 மணி ஆகிடுது, எப்படி வந்து சாப்பிட்டு நீ வந்து படிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது உனக்கு, காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கிற என்னப்பா அப்படின்னோடனே, அதுக்கு என்னம்மா பண்ணுறது நம்ம சூழ்நிலை, அதனால் வந்து நான் இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு வேலை இது பண்ணி கொடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்குறதுக்கு தெரியாமல் நம்மளாவே வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை தேடிக்கிட்டு நம்ம அதிலேருந்து வேறு வேறு இதை பார்த்துட்டு போயிட்டுருக்கணுமா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு வாரம் போணுச்சு. போனதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஓகே இதுக்கப்புறம் வந்து நானே பார்த்துக்கினேன் சார், நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் சார் அப்படின்னேன். அதுக்கு அவர் வந்து சரிப்பா நீ வந்து ஓரளவு பரவாயில்ல, சொல்லி கொடுத்தோன்னே ஓரளவு பிக்கப் பண்ணிக்கிட்ட, நீ வந்து அதனால் உனக்கு வந்து சந்தோஷம்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கப்புறம் வந்து அந்த இதுக்கு கிளம்பி போயிட்டார். நான் வந்து கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஓரளவு வேலையை கற்றுக்கிட்டோம், பண்ணிக்கிட்டோம், செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டுக்கல. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சும்மாவும் டவுட் கேட்டுகிட்டு இருந்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் கோவமாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேட்டுக்கல. அப்படியே வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த அக்கா வந்து வந்தாங்க. ஏன்னா அந்த இதுலேருந்து எனக்கு வந்தாங்க. என்னப்பா ராஜு நல்லா இருக்கியா, வேலையெல்லாம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி வேலையெல்லாம் ஓகே தான்க்கா, அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது,
நீங்கள் இது பண்ண மாதிரி ஓகே தான்க்கா போயிட்டுருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே,